ஓகே, ஹாய் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கோயம்புத்தூரில். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே நல்ல மழை இதே மாதிரி தூரிகிட்டே தான் இருக்குது. கீழேலாம் பார்த்தீங்களா? ஸோ என் கார் ஃபுல்லாகவே மழையாக தான் இருக்குது. ஸோ மழை பெய்யும் போது தான் நான் ஒன்று நோட் பண்ணேன். நம்மளோட வண்டியில் செயின் பார்த்தீங்களா, இந்த ஹிமாலயன் 450யோட செயின் என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். நான் லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன். அதோடய வீடியோ இன்றைக்கி கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். ஒரு நைட் ரைட் அது போயிட்டு நான் வண்டியை அப்படியே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் வாஷ் பண்ணாங்க எங்கள் வீட்டில். நான் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் செயின் எதுவுமே கேர் பண்ணல. ஸோ இப்போ செயினோட நிலமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப மோசமாக இருக்குது. ஆல்ரெடி பல இடத்துல துரு பிடிக்கிற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த செயினை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம், இப்படி இருக்க கண்டிஷன் என்ன ஆக போகுது, எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும், அதான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு நான் ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குது என்கிட்ட. ஒன்று பார்த்திங்கன்னா செயின் க்ளீனர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செயின் க்ளீனர் இருக்குல்ல, இட்ஸ் ஃப்ரம் குளோபல் செயின் க்ளீனர். ஸோ இதுதான். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த டஸ்ட்டெல்லாம் எடுக்க போகிறோம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா லூப் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வண்டி வாங்கினதுலேருந்து நான் இந்த ஃப்ரண்ட் இதை கழட்டி நான் எதுவுமே செக் பண்ணல. ஸோ ஒரு வேளை இங்கே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இதையும் நான் கழட்டிட்டு இங்கே எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணணுன்னு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மான்சூன் சீசன் உங்கள் வண்டியை செயின் லூப் பண்ணி நிறுத்துங்க. வண்டியை எடுக்காமல் இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி உங்களோட செயினும் துரு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ செயினோட இது போயிடும். என் வண்டி எப்போவுமே நான் இப்படி விட மாட்டேன். வண்டி கவர் போட்டிருந்தனால தெரியல. சரி, இன்றைக்கி வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இப்படி இருக்கிறத எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட செயின் க்ளீனரை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். இதுக்காக செயின் க்ளீனரை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறோம். ஓகே, நல்லா ஒரு டீப் கோட் கொடுங்க. வச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடும். ஓகேவா? செயினோட 2 பக்கமும் நல்லா ஒரு டீப் கோட் கொடுங்க. ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்களா, வண்டி ஒரு 1 மினிட் பக்கம் ஓடிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு கீழே வந்திருக்குன்னு தெரியுதா? ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. சேம் டைம் செயினோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இனி அந்த துரு பிடிச்சதெல்லாம் போகல. இன் ஆர்டர் டு ஓப்பன் திஸ், நீங்கள் T5 இருக்குல்ல, 5 mm எடுத்து இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும். ஃபிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் இதை கழட்டியாச்சு. ஏன்னா இதை கழட்டுறப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாக் நம்மளோட பம்பருக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு லாக் தெரியுது பாருங்கள். இதில் போய் உட்காந்துருக்கு. ஸோ நம்மளோட கிராஷ் கார்டு இருக்குல்ல, மோட்டோ டார்க் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மோட்டோ டார்க்கோட கிராஷ் கார்டு இந்த இடத்துல தான் போய் கனெக்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் கழட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வெளியில் இழுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை நீங்கள் கழட்டணும். இங்கே பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னு இதுக்குள்ளே தெரியுதா? ஃபுல்லாக மணல். இங்கே பாருங்கள் தெரியுதா? எல்லாமே ஃபுல்லாக மண் தான் தெரியுதா? இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த போல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இன்ஜினோட இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கழட்டுறப்போ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இதுக்குள்ளே எந்த டஸ்ட்டு போகாமல் பார்த்துக்கோங்க க்ளீன் பண்ணுறப்போ. ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு ஐடியா. உங்களோட எந்த போல்ட்ஸ் இருக்குல்ல, கழட்டிருப்பீங்களே, அதை கழட்டினோடனே இதில் போட்டு வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 த்ரெட்
ஸோ என்ன ஆகும்னா இதுலேருந்து நீ க்ளீன் பண்ணுறப்போ இந்த டஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளே போகாது. டஸ்ட்டு போச்சுன்னா அப்போ த்ரெட் வந்து சரியாக ஆகாது. தென் இட் வில் பி அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை கழட்டிட்டு, ஏன்னா இது வந்து சேஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல போட்டுருங்க. மெயினாக வந்து கீழே தான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்குன்னு அதுக்கு மேலே. பட் அது போகக்கூடாதுன்றதுக்காக தான் இது. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். இது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தெரியுதா? ஸ்க்ரூவை வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இதை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. இதில் இதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்னு தெரியுதா? இங்கேருந்து அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக வந்துருச்சு. அட் சேம் டைம் இந்த வீலுக்கும் வந்து நான் செயின் லூப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாக்ஸை வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெட்டல் பிரேஸ்லெட் வந்து கொடுத்து இந்த பிளாஸ்டிக்கோடு உட்கார வச்சுருக்காங்க. அட் சேம் டைம் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது. இந்த எதுக்குன்னா சப்போஸ் டஸ்ட் இந்த வழியாக உள்ளே போச்சுன்னா இந்த வழியாக வெளியில் வர்றதுக்கு. இட்ஸ் எ குட் இன்ஜினியரிங் ஃப்ரம் மாரி. ஸோ இப்போ நம்ம இதை ரிட்டன் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மிச்ச செயின் எப்படி நான் க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த போர்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? எஸ் எஸ். ஸோ இது ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா செயின் லூப் பண்ணிவிட்டு இந்த துரு பிடிச்சிருக்கிறத வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளீனிங் தான். எவ்வாறு எப்படி பண்ணுறோன்னு நம்ம ப்ரெஷ்ஷை வந்து கீழேருந்து பிடிச்சி இருக்குல்ல இந்த இடத்துல அப்படி ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணுங்கள். ஸோ அந்த துரு பிடிச்சிருக்குல்ல அது எல்லாமே வெளியில் வந்துடும். ஓகே, பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப மேலே இப்படி புஷ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா கை மாட்டிக்கும். ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக அப்படியே பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் வந்து கையை வச்சு க்ளீன் பண்ணணும். இந்த ஏரியாவை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செயின் இப்படி மூவ் பண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. ஓகே, இந்த ஏரியாவை ஃபுல்லாக அப்படி க்ளீன் பண்ணுங்க. திஸ் இஸ் ஹவ் க்ளீன் பண்ணணும். ஓகே, ஹேண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஜர்ட்டி ஆகும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். எப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாக கை கருப்பாக தான் இருக்க போகுது. ப்ரிப்பேர்டாக பண்ணுங்கள். ஓகே, யா. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ட்ரை கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் நான் வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக துடைச்சிருக்கேன். ஓகே, ட்ரை கிளாத்தை வச்சு ஃபுல்லாக துடைச்சிடுங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்குன்னு செயின். எப்படி இந்த செயின் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இந்த ரஸ்ட்டெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம ரெகுலராக லூப் போட்டால் இது வந்து போயிடும். ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். பட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாகவே வந்து செயின் செம்மையாக க்ளீன் ஆகிடுச்சு. டயர்லேயும் பாருங்கள், அதாவது வீலில் எந்த அளவுக்கு அழுக்கு இருந்திருக்குன்னு. ஸோ ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ ஆல்வேஸ் ஒரு டர்ட் ரைட் போயிட்டு வரீங்க இல்லை மலையில் போயிட்டு வரீங்கன்னா வண்டியோட செயினை பாதுகாக்குங்க. இல்லைன்னா செயினோட லைஃப் வந்து சீக்கிரம் போயிடும். ஓகே, யா, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட செயினும் வண்டியில் ரொம்ப நாள் லைஃப் தரும். என்னோடய பழைய கிளாசிக்கில் நான் வந்து க்ளோஸ் டு ஒரு 30,000 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிட்டேன். ஸ்டாக் செயின்லேயே தான் இருந்தேன். செயினே நான் சேஞ்ச் பண்ணல. பட் இதில் வந்து நான் கொஞ்சம் இப்போ மழை பெய்யறப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் அசால்ட் இருந்தனால எனக்கு இப்போ ரெஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு.
பட் ஐ வில் ஃபைண்ட் அவுட் அ சொல்யூஷன். இந்த ரெஸ்ட்டு போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்து ஐ வில் டூ இட். பட் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ வந்து இட்ஸ் மோர் தென் இனஃப். அதே மாதிரி இதில் லூபும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். ஓகே, இந்த ரெஸ்ட்டு இதை போக வைக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை தட் அவுட். நான் அதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டி சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணால் மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.